வெங்கட் பிரபு சார்ட்ட வந்து ரஞ்சித் அண்ணன் கூட பழகலை அப்படின்னா நான் என்னவா இருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் பரியேந்திர பெருமாள் கர்ணன் எடுக்கும்போது நான் இவ்வளோ சீரியஸாக ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பேன். நான் வந்து ஒரு ஷார்ட் யோசிக்கும் போது அங்கங்கே யாராவது ரொம்ப ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாலும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும், இரிட்டேஷன் ஆகும் எனக்கு. அப்போ நான் வந்து ஒன்று அவங்கள துறப்ப சொல்லிடுவேன், இல்லை அவங்கள்ட்ட நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன், மைண்டு ஃபேஸே பார்க்க மாட்டேன். ரஞ்சித் அண்ணனோட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சுன்னா நமக்கு நம்மளோட நம்ம ஒரு படத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணி அது ஃபைனல் அவுட்புட்டாக வந்ததுக்கு அப்புறம் தான்ட்டு அதை வந்து அவன் புரிஞ்சுக்குவான். நீ ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஒவ்வொரு சீன்லேயும் அவன் எமோஷனல் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சாத்தியமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு 1000 எமோஷனல் இருக்குது. இப்போ இங்கே நினைக்கிற ஒரு ஆக்டர்ஸ் ஒரு நடிகை நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். அவங்க நினச்சிட்டு நீ சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்க, அப்படி யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாம் ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் அதை ஒருத்தங்க ரொம்ப அன்யூஷுவலாக ஹேண்டில் பண்ணாங்க, ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்ட ஹேண்டில் பண்ணாங்கன்னா நீ அதை அவங்கள அவாய்ட் பண்ணுறது நியாயமானதாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாத அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்தது தான்.